இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே அகத்தியம். இறை சபையில் பயணப்படுகின்ற ஞான பெரு உயர் இறை வழியை நோக்கியும் இகலோகத்திலே இருக்கின்ற இடர்கள் தீர வேண்டும், தடையாக இருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளும் தகர்த்தெறியப்பட வேண்டும், அமைதியான நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும், வினை பயன்களால் வருகின்ற அத்துணை தடை நிலைகளும் அகல வேண்டும், ஐஸ்வர்ய நிலைகள் இல்லத்தில் குடிகொள்ள வேண்டும் என்கின்ற நிலையிலே பயணப்படுகின்ற இறை சபை தொடர்பாளர்கள் இருவாளரும் யாவரும் உயர்வான சபைதனின் உன்னத ஆற்றல் தனை எங்கும் இல்லாத நிலையிலே இறை அவதாரமாக சித்தனை வடிவமைத்து, சித்தனே சபையாக, சபையே சித்தனாக, சிவசித்த தேவ கணங்கள் அனைத்தும் இருந்து செயல்படுகின்ற உயர்பணியாம் உன்னத பணியாம் யுகமாற்ற பணிதனை நிகழ்த்துகின்ற நிகரில்லாத இறை சூட்சமம் என்கின்ற, இறை பேசுகின்ற, இறை இயல்பு நிலையிலே அருளாசி அனுக்கிரகங்கள் வழங்குகின்ற அற்புதமான ஒட்டுமொத்த சித்தர்களும் தேவர்களும் ஒருங்கிணைந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற தலமா இருக்கு. இதுக்கு ஈடு இணை எத்தலமும் இல்லை. அப்படி இருந்தா இந்த தலத்தோட இணைஞ்ச தலமா தான் இறை அமர்ந்த அற்புதமான இத்தல வழியிலிருந்து அத்துணை நிலைகளும் உயர் சூட்சமத்தில் இயக்கப்படுகின்றது. அப்படிங்கிற நிலையெல்லாம் சித்தர்களும் தேவர்களும் மாறி மாறி சொல்லி வரக்கூடிய ஒரு நிலை. அதை சொல்லி வரதோட இல்லாத செயலையும் காட்டிக்கிட்டு வர்ற இடமா இருந்து சபையானது உயர் நிலை கடைஞ்சி குணமான சூட்சமத்தில் பிரபஞ்சத்துக்கே சபையா இது சொல்லப்பட்டு இறைவன் இயல்பு இப்படி ஒரு நிகழ்வு எந்த இடத்துலையும் நடக்கலை, இதுவரைக்கும் நடக்கலை, யுகங்கள் தோறும் நடக்கலைன்னு சொல்லப்படுது. எத்தனையோ விஷயங்கள் ஏன் உங்களுக்கு மாறி மாறி இறைநூல் வழியாகவும் அனுபவ நிலைகள்லையும் காட்சிகள் வடிவமாகவும் எல்லாத்தையும் நேரடியாக இறைவன் இருந்து ஞான போதனை நிகழ்த்துகின்ற அற்புதமான ஞான தலைவன் அகத்திய பெருமான் அமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற ஞான கூட்டங்களின் தலைவன் அகத்திய பெருமான் இருந்து நேரடியாக வழி நடத்துகின்ற உன்னதமான அற்புதமான அமைப்பாக இருக்கு. இதை விட்டுக்கிட்டு இதை அறியாது, தெரியாது, புரியாது, இன்னும் சபையை பற்றி ஆராய்ச்சி நிலைகளுக்குள்ளேயே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. யார் எங்கே இருக்கா, யாருக்கு என்ன வருது, யாருக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா யாருக்கும் எது முன்னிலைப்படுத்தி பின்னிலைப்படுத்தி இங்கே சபையில் அருளப்படலை. யாரையும் முன்னாடியெல்லாம் உட்காரத சொல்லி இங்கே கிடையாது. அதுக்கு இடமும் இல்லை, வழியும் இல்லை, வாய்க்காலும் இல்லை. எல்லாரும் அகத்தியருக்கு முன்னாடி, சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரே நிலையில் பயணப்படுறவங்க, உயர் சபைக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றவங்க, உயரா இறைகணங்களால் ஆட்கொள்ளப்பட்டு அனுக்கிரகங்கள்
கொடுக்கப்படுது அவங்களுக்கு. அவங்க உயர் சரணாகதிக்கு இங்க இல்லைனாலும் கூட, இயல்புல இந்த இடத்துல இல்லைனாலும் கூட அவங்களுக்கு தேடி போயி அனுக்கிரகத்த குடுக்காங்க. இன்னும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நிலையில, ஏதோ ஒரு விஷயங்கள்ல, ஏதோ ஒரு ஆணவ போக்குல, அகந்தை போக்குல, அ இறை சேவைய கருத்துல கொள்ளாது, அ இறை சபையோட உயர் சூட்சமம் கூட தெரியாது. இங்க உலாவி வர்றதுல எந்த விதமான இது அறியாத நிலையில அது வந்து சித்தர்களால், தேவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டும் இன்னும் வந்து இறை சபை உயர் சூட்சமத்த தெரியாம பணியாற்றக்கூடிய, வழிவரக்கூடிய சீடர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் உஷாராயிக்கோங்க. ஏன்னா, சபை வந்து உயர்வான அனுக்கிரகங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சத்யநாராயண பூஜையில வந்து சபைய நம்புறவங்களுக்கு ஐஸ்வர்ய நிலையெல்லாம் அள்ளி குடுக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் அவங்களுக்கு காரிய வெற்றிகள், நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிலை எ யுக மாற்றத்திற்கு இந்த யுக மாற்ற சபையில இருக்க சீடர்களுக்கு, சபைய நம்பி இருக்கிறவங்களுக்கு அனுக்கிரகங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில, சத்யநாராயணன் நேரடியா சித்தனுக்குள்ள இருந்து, அந்த நிலையில இருந்து உயர்வான அனுக்கிரகத்த உயர் சூட்சமத்தில கொடுத்து தரிசனங்கள் அங்கங்க சீடர்களுக்கு கொடுத்துக்கிட்டு, அ அந்த வெண்மை நிற அந்த அந்த வஸ்திரங்களோட அந்த உலா வர்ற நிலை எல்லா இல்லங்கள்லயும் நடந்துக்கிட்டு வருது. எல்லா எலிசபை சீடர்களும் அன்னைக்குல இருந்த ஐஸ்வர்ய நிலைகளெல்லாம் சூட்சமத்துல வாங்கிட்டு வாராங்க. அத வந்து என்ன என்ன இதுக்குள்ள இருந்து வாங்குறாங்கன்னா, உயர் சரணாகதிக்குள்ள, உயர் நம்பிக்கைக்குள்ள இருந்து தான் அவங்க வாங்கிட்டு வராங்க. உயர் சரணாகதிக்கும், உயர் நம்பிக்கைக்கும் பூர்வ ஜென்மங்கள் துணையா இருந்தபோதும், இயல்பு நிலையில சபையில வலம் வரையில, சபையோட உயர் ஞானம் தெரியல, சபையோட உயர் சூட்சமம் தெரியல. அதெல்லாம் எல்லாம் அறிஞ்சு, புரிஞ்சு பயணப்படணும். ஏதோ பூஜைகள் நடக்கு, போனோம், வந்தோம், இருந்தோம், அமர்ந்தோம். அங்க எ அப்படிங்கிற நிலை இல்லாத, இன்னும் இன்னும் நுட்பமா வந்து இறை சபையோட ஆற்றல புரிஞ்சு, இறையாற்றல புரிஞ்சு, அங்க இங்க பார்க்கத, வைக்கத, செய்யத பிதற்றி தெரியாம, அங்க இங்க அவங்க இவங்க சொல்லதையெல்லாம் உயர்வா, மகுடமா தலைக்கு மேல வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்காம, ஏற்கனவே இங்க 4 இது தீட்டா சொல்லப்படுது சபையில. கெட்ட வார்த்தையா சொல்லப்படுது. அந்த நிலைக்குள்ள மாறி மாறி போகாம, எனக்கு தெரியும் எங்க வீட்ல அது இருக்கு, எங்க வீட்ல இது இருக்கு, எங்க வீட்ல இருந்தா இப்படி இருக்கும். அ எங்க எங்க எங்களோட என்னுடைய பையன் இப்படி செய்வான், என்னுடைய பொண்ணு இப்படி செய்வான், என்னோட மாமன் இப்படி செய்வான், மச்சினன் இப்படி செய்வான், எங்க சொந்தக்காரங்க இப்படி செய்வாங்க, எங்க பகுதியில இப்படி செய்வாங்க. நான் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி உயர்வா இருந்துகிட்டு வாரேன். அப்படிங்கிற அந்த சாக்கடை நிலைக்குள்ள போகாம, நம்மளோட உன்னையோட உயர்ந்தது பிரபஞ்சத்துல ரொம்ப இருக்கு. இறையோட நிலைக்கு நம்மளோட நிலையெல்லாம் ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு ஒண்ணுமில்லாத விஷயத்த தூக்கி கூத்தாடாம, இறை சூட்சமத்துல என்ன நிகழ்ந்துகிட்டு இருக்கு? ஏன்னா இது சபையில வந்து உயர்வடைஞ்சு உன்னதம் அடையணும்னு இருக்கிறவங்களுக்குள்ளேயும் சில மாற்ற நிகழ்வுகள் வந்து அங்கங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அது கண்கூடா வந்து சபையில தெரியுது. அந்த ஆணவ நிலைகள் வந்து சிற்சில காட்சிகள் கண்டு, சின்ன சின்ன அனுக்கிரகங்கள் கண்டு, அ அது சின்ன சின்ன ஆசீர்வாத நிலைகளுக்குள்ள இருந்துகிட்டெல்லாம் ஆணவ நிலைக்குள்ள யாரும் போகாம, இறை உயர் சூட்சமா நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. அங்க எல்லாம் நம்மளையெல்லாம் ஒரு கருவியா பயன்படுத்துனாங்க பிரபஞ்ச சபையில. கருவியா இருக்கும்போது நம்மள முன்னிலைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் பிற்காலங்கள்ல நடக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் நினைச்சுக்கிட்டு, ஆனா முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற நிலைக்குள்ள யார் வந்தாலும் அவங்களுக்கு இங்க முன்னிலை கிடைக்காது. கிடைக்க விட மாட்டாங்க. அது சபையோட கோட்பாடு. அ அ சபைக்கு இடைவிடாத அருந்தொண்டு கடமை செய் பலனை எதிர்பார்க்காதவங்க அவங்களுக்கு பலன் அபரிதமா சிவசபை குடுத்துக்கிட்டு இருக்கு. அது இயல்புல, சூட்சமத்துல இங்க சிவசபையில இருந்து, பீடத்துல இருந்து, அகத்திய நிலையில இருந்து, சிவநிலையில இருந்து சித்தனுக்கு உணர்த்தப்படுது. அது இயல்புல உள்ளங்கை நெல்லிக்கனி மாரி இங்க
காட்டப்படுது, சொல்லப்படுது, உணர்த்தப்படுது அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சு, அத செய்யவா, இத செய்யவா, அ ஒரு உயர்வான விஷயங்கள் இங்க எளிமையா கிடைக்கிறத வந்து உதாசீனப்படுத்தாம, வரும் காலங்கள்ல அதிகமான சீடர்கள் சபைய நோக்கி வர இருக்காங்க. அ அதனால உங்களுக்கு வந்து அவங்களோட போட்டி ஈட்டி போட சொல்லல, வைக்கல. உயர்வான விஷயங்கள் வரையில நீங்க அலட்சியப்படுத்துனதோட பலன வந்து நீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கி தள்ளி வச்சிரணும் சபைய விட்டு. தள்ளி வச்சிரும் அப்படிங்கிற நிலையில, அப்புறம் அந்த அந்த நெரிசல்ல, அந்த அந்த வேகத்துல, அந்த உயர் இயக்கத்துக்குள்ள வந்து, பிறகு அதோட ஈடா ஓட முடியாத ஒரு நிலையில, அனுக்கிரகங்களை முழுவதும் பெற முடியாத நிலையில, அல்லல் பட வேண்டிய நிலைகள் உங்களுக்கு வந்துறக்கூடாது. உழைச்சது வீண் போகக்கூடாது. சித்தனோட வந்த வளம் வந்தது. சிவசபைக்கு தொண்டு பண்ணது. எல்லாமே உயர்வா இருக்கக்கு, நீங்க தாழ்வா இருந்து, உயர்ந்த சபைய உயர் இடத்துல வச்சு பார்க்கும்போது, உயர் யுக மாற்றத்த இறை இச்சையால, இறை சித்தன் மூலமாக சித்த தேவ கணங்களெல்லாம் அகத்தியம் எனும் பேராற்றல் மூலமாக செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறத நெனச்சு, இறை சூட்சமம் நகருது, சித்த சூட்சமம் நகருது, சிவமகா சூட்சமம் நிகழுது சிவசபையில இருந்துன்னு என சொல்லப்பட்ட விஷயங்கள் பொய்யில்லை அப்படின்னு நீ உணரும்போது தான், சபையோட உயர்வான அனுக்கிரக நிலைகள் பாமர மக்கள், தெரியா மக்கள், அறியா மக்கள் அவங்க உயர் சரணாகதிக்குள்ள உயர் நம்பிக்கையில வலம் வராங்க. தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்கன்னு எவனும் இல்ல, யாரும் இல்ல. ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச மாந்தர்கள் யாரும் பிரபஞ்சத்துல இல்ல. இறையே கத்துக்கிட்டு இருக்கும்போது, நீ என்னத்த, நம்ம என்னத்த பெருசா தெரிஞ்சு வச்சிருப்போம். கற்றது கைமண் அளவு அப்படிங்கிற விஷயத்த உயர்வா எடுத்துக்கிட்டு, இயல்பே இறையே தவம் இருந்து பிரபஞ்சத்திட்ட இருந்து இன்னும் வந்து பல விஷயங்கள வாங்கிட்டு இருக்கையில, நம்ம இறைக்கோளம், சிவக்கோளம், சித்தக்கோளம், உயர் கோலமெல்லாம் தாண்டி நம்ம அதையும் உயர்வான இடத்துல வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஞான போதனை நிகழ்த்துகின்ற அளவுக்கு கர்வத்தோட அலையல. எந்த விஷயங்களும் நம்ம சிந்தைக்குள்ள ஆட்டு மந்தை மாரி அலையிற மானிட கூட்டங்களோட அந்த இரைச்சலுக்குள்ள இருந்து நம்ம அத கேட்காம, அத உணராம, அதோட சப்தத்த பிரபஞ்சத்தோட சப்தத்த கேட்காம பயணப்பட்டு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி, உயர்வான மேதைகளோட, ஞானிகளோட, சித்தர்களோட, இறைகணங்களோட பயணப்படுகின்ற அற்புதமான தலம். இயல்புலயும், சூட்சமத்திலயும். இதுக்கு மேல வந்து எப்படி இந்த இடத்த வந்து, இந்த ஆற்றல வந்து, இந்த இறை சூட்சமத்த வந்து, சித்தர்கள் வந்து ஆசிகள் வழியாகவும், அற்புதமான நிகழ்வுகள் மூலமாகவும், இங்க நடக்கக்கூடிய அற்புதமான அதிசய நிகழ்வுகள் மூலமாகவும், அனுக்கிரக நிகழ்வுகள் மூலம், வினையை தீர்க்கின்ற நிகழ்வுகள் மூலமாகவும், வெற்றி வாகை சூட வைக்கின்ற அற்புதமான நிகழ்வுகள் மூலமாகவும், சபையில இயல்புல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இத உணர்ந்து உயர்வா வலம் வாங்க. உயர் தளத்துல அமர்ந்துகிட்டு, உயர் தளத்துல வலம் வந்துகிட்டு, கீழ்நிலை கொண்ட விஷயங்களை எல்லாம் நம்மளோட சிரசு மேல ஏத்தி வச்சு பயணப்படாம, உயர் ஞானத்தோட, உயர் புரிதலோட, உயர் அறிதலோட, இறை சூட்சமம் நிகழ்கின்ற இறை அவதார தலமா, கணங்களெல்லாம் வந்து பணியாற்றக்கூடிய பணியாற்றிக்கிட்டு கண்கூடா இங்க காமிச்சிருக்காங்க. இது சூட்சமத்துல பணியாற்றக்கூடிய இடம். இறைவனிட்ட கட்டளையை கணங்கள் நிறைவேற்றுகின்ற அத்துணை லோகங்களுக்கும் தலைமை பீடமா இருக்கக்கூடிய, அத்தனை லோகங்களையும் அருளாட்சி செய்யக்கூடிய கட்டுப்பாட்டு நிலைக்குள்ள வச்சிருக்கின்ற உயர் தலம்னு இத சொல்லுதாங்க. இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எங்க இருக்கு இது இந்த ஆற்றல்? அது அங்க இருக்கா? இங்க இருக்காங்கிறதோட, தன்னை இழந்த நிலைக்குள்ள, தன்னை மறந்த நிலைக்குள்ள, தன்னை தாழ்த்திய நிலைக்குள்ள சபைக்கு கொடுக்கப்பட்டு, சபை உயர்த்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற நிலையில,
அது சித்தனுக்குள்ள சிவசூட்சமா இருக்கு. ஞான உயர் சூட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி சித்தனை புரிய, சித்தனை அறிய, அவனை உணர, அவனோட கலக்க அற்புதமாக நீங்க எல்லாரும் எத்தனிச்சு நிக்கையில, அதான் அதோட மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத சித்தர்கள் மாறி மாறி சொல்லுறாங்க. அப்ப சித்தன் என்ன செஞ்சான்னா, சித்தன் வந்து தன்னை உணர்ந்த நிலை. தன்னை உணர்ந்து சிவமா அமர்ந்த நிலை. அப்ப அதை நோக்கிய பயணத்துல வரையில உயர் ஞான பயணம் மேற்கொள்ளுதவங்க. அந்த உணர்வு நிலைக்குள்ள வந்து அதன்பால் அது என்ன நடக்கு, என்ன செய்யப்படுது, என்ன விஷயங்கள் இங்க பிரதானமா சொல்லப்படுது அப்படிங்கிற விஷயத்துல பயணப்படையில இறை சபையோட 11,000 யுக தவ புண்ணியத்தை வாங்கி உயர் ஞானம் அடைதாங்க அப்படிங்கிறதையும், உயர் புரிதல் அடைதாங்க. இயல்புல இல்லாம சூட்சமத்திலையும் அவங்களுக்குள்ள உயர் மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு எல்லா சீடர்களுக்கும் தெரியும். அவங்க உயர் உரை நிகழ்த்ததும், உயர்வான விஷயங்கள பேசுறதும், உயர்வான புரிதலுக்குள்ள உள்ள போறதும் இங்க சபையில இயல்பா மிக எளிமையா நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் எல்லாரும் அறிஞ்சுக்கோங்க. இடரின்னல் துன்பங்கள், துயரங்கள்னு இகலோகத்துல இருக்கின்ற அந்த ஊழ்வின நிலைகளால அல்லல்படுகின்ற, அவதிப்படுகின்ற மாந்தர்கள் இறை சபைய முழுவதுமா முதல் இடத்துல வணங்கி நிக்கும்போது, அத்தனை அனுக்கிரக நிலைகளும் கிடைத்து, வினை நிலைகள் படிப்படியாக தகர்க்கப்படுகின்ற அற்புதமான நிகழ்வுகள் நடந்தேறி வருது. எதையும் வந்து முழுமையா ஏற்றுக்கொள்ளணும். எந்த விஷயங்கள செய்யும்போதும், அது முழுமையான விஷயங்கள்ல இருக்கும்போது தான் அது வெற்றி அடையுது அப்படிங்கிறது வந்து இகலோகத்துல எல்லாரும் அறிஞ்ச விஷயங்கள். சபைய முதல் இடத்துல ஏன் வைக்கணும் அப்படின்னா, எல்லா நிகழ்வுகளும் இங்கிருந்து நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறதுனால முதல் இடத்துல வச்சு முழுவதுமா ஏற்றுக்கொள்ள நிலையில வைக்கையில தான் சபையோட முழு அனுக்கிரக நிலைகளையும் பெற முடியும் அப்படிங்கிறது இங்க நிதர்சனமா நடந்தேறி வருது. அதனால குளிக்கணும்னா சும்மா அங்க கொஞ்சம் தண்ணி, இங்க கொஞ்சம் தண்ணி பட்டு அங்க தேய்ச்சு, இங்க தேய்க்காம குளிக்கிறது குளிப்பு கிடையாது. உயர்வா, உயர் அறிவியலையோ, உயர் அந்த நீர்நிலைகளோ முங்கி குளிக்கிறதுலயும், சுத்தமா இருக்கிறதுலயும், உயர்வான விஷயங்கள தேய்ச்சு குளிக்கிறதுலயும் உன்னதமான புத்துணர்ச்சி பெறுகின்ற நிலையா இறை சபையோட பயணப்படுங்க. அங்க கால கழுவிட்டு, கைய கழுவிட்டு, முகத்த கழுவிட்டு போகக்கூடிய நிகழ்வுகள் இருந்தான்னா, அது வந்து முழுமையான நீராடியதுக்கு உண்டான பலன அந்த நிலைய கொடுக்காத நிலை போல, அந்த முழுமையா முழுவதும் முங்கி எழு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கிராமங்கள்ல எளிமையான முழுசும் குளிச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்குண்டான விஷயம் இதுதான். முழுவதுமா வந்து சபையோட கலந்துருங்க. சித்தனோட கலந்துருங்க. சிவசூட்சுமத்தோட கலந்துருங்க. சிவப்பணியோட, இறைப்பணியோட, சபைப்பணியோட கலந்து, தங்களை முன்னிலைப்படுத்தாது சபையை முன்னிலை வச்சு உயர்வா சிவத்த முன்னிலை வச்சு, சிவப்பிரபஞ்சத்த முன்னிலை வச்சு சிவத்தொண்டு புரியும்போது, இறை தொண்டு புரியும்போது, இறைஞானம், இறை அனுக்கிரகங்கள் அத்தனை நிலைகளும் உங்களுக்கு படிப்படியா வந்தடைய போகுது. அதற்கு அற்புதமான பூஜையா வந்து இந்த சத்யநாராயண பூஜை, சத்யநாராயண கோலம், சத்யநாராயண அவதார நிலை வந்து எதுக்கு குடுக்கப்பட்டிருக்குன்னா, கேட்ட வரத்த குடுக்கறது தான் சத்யநாராயணனோட அற்புதமான நிலை. அ அனைத்து ஜீவராசிகளும் படைக்கப்பட்ட நிலையில அனைத்துக்கும் அனுக்கிரகங்கள் கொடுக்குத, ஐஸ்வரியங்கள கொடுக்குத, உயர்வ கொடுக்கக்கூடிய, உன்னதத்த கொடுக்கக்கூடிய, அதாவது உடனடியா கொடுக்கக்கூடிய அற்புதமான பூஜைகள நீங்க சத்யநாராயண பூஜைகள பத்தி கேள்விப்பட்டிருப்ப. அது இப்ப இயல்புல சிவசபையில நிகழ்ந்துகிட்டு வருது. அதான் எல்லாம் வெண்மை மயமா, தவத்துணி கூட வெண்மை நிறத்துல உங்கள விரிச்சு தவம் இருக்க சொல்லியிருக்கு சிவசபையில இருந்து. எல்லாரும் உயர் வரிசையில, உயர் நிலையில, உயர்வான இறை கைகோர்த்து செல்லக்கூடிய அற்புதமான பயண நிலைகள்ல பயணிக்கணும்னா, தங்களை தாழ்த்தி அற்புதமாக இறையை உணர்ந்து, உயர்த்தி, உயர்வா வலம் வரணும். உயர் சபையோட இறை சூட்சமத்த எல்லாரும் எத்தனையோ முறை சொல்லப்பட்டாலும், இன்னும் இங்க வந்துக்கிட்டு நான் அங்க பார்த்தேன், அத பார்த்தேன், இத பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். நான் இப்படியெல்லாம் பயணப்பட்டு வந்திருக்கேன், அப்படியெல்லாம் பயணப்பட்டு வந்திருக்கேன். அந்த மாய நிலைகளை, அந்த ஒண்ணுமில்லாத நிலைகளை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய நிகழ்வுகள தூக்கி எறிஞ்சுக்கிட்டு, தூக்கி அதிக தூரத்துல எறிஞ்சிட்டு, அந்த அந்த நிலையை
அந்த 2 எழுத்து நிலையான நான் என்கின்ற நிலையை அகற்றி வச்சுக்கிட்டு, ஏன்னா இங்க உன்ட்ட ஒண்ணும் இல்ல, என்ட்ட ஒண்ணும் இல்ல, யார்ட்டயும் எதுவுமே இல்ல. இல்லாத இடத்துல தான் எல்லாமே உற்பத்தி ஆகுது. அதான் உண்மை. இருக்கதா நெனச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பொய்மை அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். இருக்கதா நெனச்சுக்கிட்டேன்னா, உன்னுடைய மனைவியும், உன்னுடைய மக்களையும், உன்னுடைய சொந்த பந்தங்களையும், உன்னுட்ட இருக்கதா நீ நெனச்சுக்கிற விஷயங்கள் எல்லாம் இறைவனுக்குள்ளது. உன்னுடைய சரீரம் கூட இறைவனுக்குள்ளது அப்படிங்கிற நிலை கூட தெரியாது. பிதற்றி எறியக்கூடிய நிலையை பிதற்றி அலையக்கூடிய நிலையில தான் நம்ம வேறறுத்துட்டு, உயர்வா ஒண்ணுமில்லாம இடத்துல உயர் தவம் காணும்போது, உயர்வா தவம்ன்னா நம்ம சொல்லப்படுமே சிவசபையில, "ஒண்ணுமில்லாம இருந்து பாரு, எல்லாத்தையும் மறந்து பாருன்னு." உண்மையிலே ஒண்ணுமில்லாத மாரி நினைச்சு, ஒண்ணுமில்லாத இருக்க மாரி வலம் வர்ற இடத்த தான் உயர்வு அடையுது. அப்படி சீடர்கள் உயர்வு அடைஞ்சு வாராங்க. அது எல்லாருக்கும் தெரியாது. அது இங்க இறை சபைக்கு உணர்த்தப்படுது அப்படிங்கிறத சொல்லி, தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமும், தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய எந்த விஷயமும், ஏன்னா இறையோட ஒப்பிடுறதுக்கு நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆட்களா? அப்படிங்கிற விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, தன்னோட அற்புதமான நிலைக்குள்ள ஒன்றுமில்லாத நிலையில சிவசபைய முதல் இடத்துல முழுவதுமா வச்சு பயணப்படும்போது, உயர்வு அடைய போகுத சபையோட சேர்ந்து உங்களோட ஆன்மீக, ஞான, உங்களோட இகலோக பணிகளும் அற்புதமா நிகழ்ந்தேறும், நடந்தேறும், உயர்ந்தேறும், சிறந்தேறும். அப்படிங்கும்போது உயர்வான விஷயங்கள இதுக்கு மேல எப்படி சொல்ற ஒவ்வொரு நேரங்களையும், ஒவ்வொரு கணப்பொழுதிலும், ஒவ்வொரு நாள் பொழுதிலும் இப்படி சிறு சிறு செய்திகள வந்து சீடர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அத வந்து ஏதோ பிதற்றல் அப்படிங்கிற நிலைக்குள்ள போகாம, அது இறையோட இறை சூட்சமம் அப்படிங்கிறது அப்பப்போ உங்கள பக்குவப்படுத்துறதுக்கு சொல்லப்படுகின்ற அற்புதமான மொழிகள், இறைமொழிகள் அப்படிங்கிற இறை நூல் வழியா வருகின்ற அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறத எல்லாரும் சிந்தைக்குள்ள ஏற்று, சிறப்பா பயணப்பட, ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாத்தையும் பெறதுக்கு, அற்புதமான அமைதியான, சாந்தமான, அனந்தமான நிலைகளை பெறுவதற்கு, சுத்தி இருக்கின்ற ஏற்ற இறக்கங்க நிலைகளெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நம்ம உணராத நிலைகள்ல கடந்து போகறதுக்கு, இறை கரம் பெற்றி, இறை சபைய பற்றி, இறை வழியில, இறை பிரபஞ்ச வழியில, பிரபஞ்ச உயர் விதி வழியில பயணப்பட எல்லாரையும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து அதிகாலை நேரத்திலே எல்லாரையும் பக்குவப்படுத்துறதுக்கு சொல்லப்பட்ட அற்புதமான நிலையா, உரையா இருந்தாலும் கூட, ஆசியா அற்புதமான அனுக்கிரகம் மிக்க சத்தியநாராயண ஆற்றலா, ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலா இருந்து உங்களுக்கு அதோட கரத்த பிரபஞ்சத்தோட கரத்த சிவசபையோட இணைச்சு, அப்ப கரம் உயர்த்தி அருள்கின்ற ஆசியாக அதிகாலை வாழ்த்து நிலை கொண்ட மகிழ்வான நிகழ்வா உங்கள்ட்ட பகிர்ந்து வருகின்றோம். மகிழ்ந்து மகிழ்வி அப்படிங்கிறது போல மகிழ்ச்சி அடைஞ்சு எல்லாரையும் மகிழ்விக்க பழகிக்கோங்க. அன்பை ஆயுதமா ஏந்தி நில்லுங்க. அற்புதம் நிகழும். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே அகத்தியம். சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய. முக்கோடி நவகோடி பேராற்றல்களே போற்றி போற்றி.